முதலாவதாக கடக ராசிக்கான பொது பலன். எல்லாரையும் நீங்க நம்ப கூடாது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு அன்பு நிறைந்த ஒரு மனசுல இருந்து நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த மாசம் உங்களுக்கான மந்திரம் ஓம் அன்னபூர்ணே சதா. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற விமனை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல கடக ராசிக்கான ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனச அன்பான நேயர்களே வணக்கம். என் பெயர் பவித்ரா. நான் ஒரு டாரோ கார்ட் ரீடர், EFT பிராக்டிஷனர் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 12 ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் 27 நட்சத்திரத்திற்கான பலன்களையும் நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது, என்ன எனர்ஜி சப்போர்ட் பண்ண போகுது, கரியர் எப்படி இருக்க போகுது, லவ் லைஃப், ஹெல்த் மற்றும் உங்களுக்கான பரிகார ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக கடக ராசிக்கான பொது பலன். 7 of Swords என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் நீங்க நம்ப கூடாது. யார்கிட்ட என்ன விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணணுமோ அவ்வளவுதான் நீங்க ஷேர் பண்ணணும். இந்த மாசம் உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய பெஸ்ட் டீச்சர். அதனால நடந்த சில கசப்பான அனுபவங்களை நீங்க ஒரு குருவா எண்ணி அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிச்சோ அதை நீங்க செயல்முறைக்கு கொண்டு வரணும். எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான பொது பலன். முதலாவதாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்க போகுது. அன்பு நிறைந்த ஒரு மனசுல இருந்து நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க. பழைய சில கசப்பான விஷயங்கள்லாம் ஹீலிங் ஆகி நீங்க நல்ல ஒரு புது புத்துணர்ச்சியோட செயல்பட போறீங்க. கெரியர்னு வரும்போது உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். பிஸ்னஸ்னு வரும்போது நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் அமையும். மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப்ஸ்ல புது பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஓகே பண்றீங்க, உங்க லைஃப் சூப்பரா அமையும். இந்த மாசம் உங்களுக்கான மந்திரம் ஓம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே நமக அப்படின்னு சொல்லி 108 டைம்ஸ் நீங்க எழுதவோ அதை சொல்லவோ செய்யலாம். உங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கலி சப்போர்ட்டிவா இருக்கும். மண்டே ஆனா நீங்க பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன கிளாஸ்ல பாலை சாமிக்கு நீங்க பிரசாதமா படைக்கலாம். ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்தபடியா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாசம் நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். அப்பப்போ ஒர்க்னு இல்லாம வீட்டுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்க எனர்ஜிஸ் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதம் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அருமையா கிடைக்கும். ஒர்க்கிங் விமென்கான மந்த் இது. அண்ட் நீங்க ஒரு விமனா இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க கண்டிப்பா துவங்கலாம். உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் 100% கிடைக்கும். மணியோட ஃப்ளோவுமே பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். பொதுவாகவே இந்த மாதம் விமென்கான ஒரு மந்த். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற விமெனை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. எப்பெல்லாம் தேவையோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி குரு அவர்கள் தான். ஸோ நீங்கள் ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை 108 டைம்ஸ் எழுதவோ இல்லை சொல்லவோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்தபடியா நம்ம ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஹைரோஃபென்ட் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு கெரியர்ல ரெகக்னிஷன், அதாவது லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும். இவ்வளோ நாள் உங்களை ஒரு எம்ப்ளாயியா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே நீங்க சொல்றதை இப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ பவர் உங்க கையில வரும்போது நீங்க அதை பொறுப்போட யூஸ் பண்ண கத்துக்கணும். இந்த மாசம் நிறைய பொறுப்புகள் எல்லாமே உங்க கைக்கு வரப்போது. தைரியமா அதை எடுங்க. அதுல நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா
மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல நீங்க தான் கிங். ஸோ தைரியமா அட்வைஸ் கொடுங்க, அது நல்லபடியாகவும் அமையும். ஆல்சோ ஃபேமிலின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னராக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் குழந்தைகள், உங்கள் ஸ்பவுஸ் எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்துலேருந்து. இது எல்லாமே உங்களை ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆதிசேஷர் இல்லைன்னா லார்ட் சிவா. 2 பேர்ல யாரா ஒருத்தரை நீங்க சப்போர்ட்டுக்கு அழைக்கலாம். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கனாலே போதும். 108 டைம்ஸ் டெய்லி அதை சொல்லலாம், இல்லை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க எழுதலாம். உங்களுக்கு ரொம்பவே இந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல கடக ராசிக்கான ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசை ஓப்பனா வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆல்சோ திடீர் வரவை விட ஒரு ஸ்டேபிளான growth என்னைக்குமே நிலையா நிற்கும். அதை நோக்கி நீங்க போங்க. அண்ட் உங்களுடைய கெரியர்ல ஆகட்டும், வீடாகட்டும் உங்களை ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஞானத்தை யூஸ் பண்ணி வழி நடத்தி செல்லணும். இந்த மாசம் உங்களுக்கு அருமையான மாசமா அமைய நான் வாழ்த்துகிறேன். அன்பான நண்பர்களே, டாரோ என்பது நம்ம விதியை மாற்றும் ஒரு கருவி இல்லை, அது நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் தெய்வீக வழிகாட்டி. அதே போல கோவில் வழிபாடு, மந்திர ஜெபம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகும், நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும், நம்ம நல்லது நினைத்து செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கைய மேலும் மேலும் அழகாக்க ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த செப்டம்பர் மாதம் உங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த, அன்பு நிறைந்த அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு மாதமா அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வலிமையுடன். வணக்கம்.